பிரதர் பிரைஸ் லார்ட். Praise Lord. உங்களை வந்து ஜீசஸ் பிளட் சேனல் வழியாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். Yes. நீங்கள் வந்து உங்களுடைய ஊழியத்தை பற்றி, உங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி, ஆண்டவர் செய்த அற்புதங்களை பற்றி, ஆண்டவருடைய வழி நடத்தலை பற்றி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம். ஓகே ஐயா. சொல்லுங்கள் பிரதர். ஐயா, நான் டெல்லியில் கிரேஸ் பைபிள் காலேஜ், கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. டெல்லியில் கிரேஸ் பைபிள் காலேஜில் படித்தேன். ஆ அதுக்கப்புறம் இங்கே படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, பஞ்சாப், யூபி, இன்னும் இந்த மாதிரி பகுதியில் எல்லாம் நல்ல ஊழியங்களை செய்து கொண்டிருந்தேன். இப்போ அங்கே இமாலய பார்டர், இன்னும் பெரிய பயங்கரமான ட்ரைபல்ஸ் ஏரியா. அதாவது எப்படிப்பட்ட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் வந்து சிங்கங்கள், புலிகள் இருந்த இடத்துல, அந்த மாதிரி பகுதியில் ஜனங்கள் பயங்கரமாக ட்ரைபல் ஸ்ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கிற இடத்துல பல வருஷங்கள் அங்கே எல்லாம் போய் எல்லாத்துக்கும் சுவிசேஷங்கள் சொன்னோம். இமயமலை பார்டர், யூபியில் நனித்தால் பார்டர் பார்த்தீங்கன்னா, நனித்தால் ரெண்டு அல்துவானி, காத்துகுதாம், ஜொல்லிகோட், பவாலி, பித்தோராகாட், அல்மோடா, நனித்தால், இந்த மாதிரி பகுதியிலெல்லாம் ஜனங்கள்லாம். எந்த வருஷத்தில் போனீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 97. 1997 1997 செவனில் அங்கே போனீங்களா? இல்லை 2007. 2007 ரைட் பரவாயில்ல. 2007 7ஆ 17ஆ? 17 2000 கரெக்டாக அந்த டேட் எக்ஸாக்ட் தெரியும். 2000க்கு மேலே இல்லையா? ஆமாம், 2000 மேலே. உங்களுடைய சொந்த ஊர் எது? சொந்த ஊர் நேட்டிவ் எல்லாம் வந்து சொந்த ஊர் வந்து தாராபுரம். உங்கள் அந்த டேட் மாத்திரம் கன்ஃபார்மாக தெரியல, சொல்கிறேன். சரி, உங்கள் பேர்? ரவி ஜான். நீங்கள் என்ன கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தீங்களா? கிறிஸ்தவன்னு எல்லாம் சிஎஸ்ஐ. ஓ, அந்த பேக்ரவுண்டில் பிறந்துறீங்க? அந்த பேக்ரவுண்டில் பிறந்தது. படித்ததெல்லாம் எங்கே? டெல்லியில் படித்தது. ஏன் இங்கே பிறந்துட்டு ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே போயிட்டாங்களா? இல்லை, அங்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. எப்படி? எங்கள் ரிலேஷன் அங்கே இருந்தார், ஊழிக்காரன் பாஸ்டர் தாஸ்ன்ட்டு. அவர் வந்து நம்மளுக்கு ரிலேஷன். அவர் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய பைபிள் காலேஜில் அங்கே படிக்கும்படி, அப்புறம் ஸ்கூல் ஸ்டடியெல்லாம் அங்கே படிக்கும்படி அவரே வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே டெல்லியில் உள்ள ஹரியானாவில் குடுகாவ்ங்கிற என்கிற ஒரு கிராமத்தில் அங்கேயே படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு வாஞ்சை, தேவனோட ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு. அதனால நார்த் இந்தியாவில் எல்லா பகுதியில் போய் ஒரு நல்ல ஊழியங்களை செய்து ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி, அதாவது எப்படிப்பட்ட இடம் போயிருக்கணும், அந்த மாதிரி இடத்துல யாருனாலும் போகவே முடியாது. அந்த பகுதிக்கு போயிருக்கிறோம். சில இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பகுதியெல்லாம் ரியாசின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு யாருனாலும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கெல்லாம் போய் ஊழியங்களை செய்திருக்கிறேன். நிறைய ஊழியங்களை செய்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க? இங்கே ஃபாதர் மதரெல்லாம் இருந்துச்சாங்க. அப்புறம் இங்கேயும் வந்து ஊழியம் செய்வேன். அடிக்கடி டெல்லி, நனித்தால் இந்த மாதிரி பகுதிகள்லாம் மறுபடியும் போய் ஊழியங்களை செய்துக்கிறேன். இங்கே ஆக்சுவலி வந்தது வந்து இங்கே ஒரு ஃபேமிலி ஃபாதர் மதர் வந்து இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து ஒரு யாரு பார்க்கக்கூடிய ஒரு இது ஏஜ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம நினைச்ச தாய் தாப்பனை யாரை பார்க்க முடியும் பார்த்தா ரொம்ப அவங்க தனியாக இருந்தாங்க. அதனால அவங்கள பார்த்தே ஆகுன்னு சொல்லிங்கிற ஒரு நோக்கத்தில் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே நிறைய இடத்துல மீட்டிங், ப்ரீச்சிங், கிராமத்துல எல்லாம் போகிறோம், நிறையா சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறோம், கர்த்தருக்கு சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கோம். இப்போ உங்கள் கூட பிறந்தவங்கலாம் இல்லையா? இருக்கிறாங்க. ஒரு 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏசாமி பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. பட் அவர் சொல்லுவார், ரவிஜான் நீ எதுக்கு ஊழியெல்லாம் செய்கிற, வந்து ஊழியெல்லாம் செய்யாத, கடவுளெல்லாம் எங்கேப்பா அப்படிம்பாரு. கடவுள் மறுப்பாளர் அவர். கடவுள் பற்றி அதெல்லாம் நினைக்க மாட்டார். ஆனால் எப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது நின்றுக்குவார். கடவுளெல்லாம் விடப்பா வாப்பா எங்கூட வந்து ஒர்க் பண்ணுப்பார். இன்னொரு பிரதர் வந்து சொந்தமாக கம்பெனியெல்லாம் வச்சுருந்தார், ஒர்க் ஆகுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டார்.
அப்ப அவங்க அவங்க ஃபேமிலி வந்து அம்மா அப்பா இல்லையா? நீங்க தான் எல்லாம் இருந்தாங்க. என்ன சாட்சின்னா நல்ல ஒரு ஓப்பனா சொல்லி நல்ல ட்ரிங்க்ஸ் மேன். எங்க அம்மா வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் உமன். அம்மா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போய் டெய்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா ஜெபம் பண்ணதுனால நான் வந்து என்னோட எங்க வீட்டில் இருக்கிற 2 பேரும் வீட்டு விட்டு போயிட்டாங்க. நானும் என் தங்கச்சி என்ன பண்ணேன், எங்க அம்மா ஜெபம் பண்ணனால என்னோட 10 வயசுல இங்கேருந்து நான் டெல்லிக்கு போய் அங்கேதான் என்னோட ஸ்கூல் ஸ்டடி எல்லாமே படித்தேன். எங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா டன்மேரியில் படித்தாங்க, எங்க ஊட்டியில். நான் டெல்லியில் படித்தேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நான் எப்பவுமே யோசிக்கக்கூடியது என்ன காரணம், எங்கள் மதர் அப்போ ஒரு நல்ல இப்பவும் ஜெபம் பண்ணுவாங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் மதர் வந்து எப்பவுமே வந்து ஜெபத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஜெபத்தின் மூலம் தான் நான் ஒரு 10 வயசுல இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டேன். அங்கே போய் ஒரு பெரிய பணக்காரர் தான் வந்து என்னைய பாதுகாத்து எல்லாம் படிக்க வச்சு எல்லாம் காரியங்கள் செஞ்சார். அவர் சொன்னார், உலகத்தில் என்ன படிப்பு வேணா படின்னு. பட் சில ஊழிக்காரெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் தேவன் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொல்லி. ஒருத்தர் இல்லை, நிறையா பேர் சொன்னாங்க. அதன்படி அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் போய் படித்து ஊழியர்களை செய்யப்படி உதவி செய்தார். உங்கள் அப்பா இப்போ இல்லை இல்லையா? அப்பா இல்லை. எத்தனை வயசில் இறந்தாங்க? அப்பா இறந்து எனக்கு ஒரு 27-28 இருக்கும் அந்த டைம். எத்தனை? எனக்கு ஏஜ் 20. அப்பமே இறந்துட்டாங்களா? அப்பமே இறந்துட்டாங்க. ஓ சரி சரி சரி. அப்போ உங்கள் அப்பா அம்மா தான் எல்லாத்தையும் வளர்த்து? அம்மா வந்து அம்மா தான் எங்களை வளர்த்துனாங்க. சரி, இப்போது உங்கள் ஃபேமிலியை எடுத்து ஊழியத்தின் பாதையில் நீங்கள் வந்து அங்கே போயிருக்கீங்க, அங்கே பைபிள் காலேஜ் படிச்சிருக்கீங்க. அங்கே வந்து நீங்கள் ஊழியம் பண்ணது வந்து சுயாதீனமாவா, இண்டிபெண்ட்டாவா, இல்லைன்னா வேறு ஏதாவது இணைந்து செயல்பட்டீங்களா? சில ஸ்தாபனங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்தாபனங்கள் கூட தொடர்ந்து நீங்கள் பயணிக்கலையா, அப்படியே வந்துட்டீங்களா? அங்கங்கே குறிப்பிட்ட நாட்கள் ஊழியங்களை செய்தோம். நம்ம வேலையே வந்து சுவிசேஷ வேலை தான். எந்தெந்த ஊர்கள் கிராமங்கள் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் போய் சுவிசேஷங்கள் சொல்லி அந்த இடத்துல அங்கங்கே சபைகள் ஒன்று ஸ்தாபிச்சிருக்கிறோம். நிறைய இடத்துல நம்ம எந்த கிராமத்துக்கு போனோமோ அங்கெல்லாம் சர்ச்சு ஆரம்பித்து கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து அங்கே சர்ச்சு எதுவும் ஆரம்பிக்கலையா? நான் அங்கே சர்ச்சு ஆரம்பிக்கல, ஒரு சர்ச்சோட இருந்தோம். அந்த சர்ச்சில் இருந்துட்டு நாங்கள் வெளியே ஊழியர்களுக்கு போவோம். ஊர் அதில் பயங்கரமான ஒழுகும் பயங்கரமான உள்ள இடம். அந்த இடத்துல தான் இருந்துட்டு அந்த இமலை மாதிரி இமாலய பார்டர் மாதிரி, இது இமாலயா நோட் இமயமலை, இமாலய பார்டரில் அந்த பார்டரில் ஒவ்வொரு பகுதியிலும் ஊழியர்களை செய்யப்படி போவோம். பயங்கரமான குளிர், பயங்கரமான ஒரு மலை, ரெயின்ஸ், ஸ்னோஃபால்ஸ் எல்லாம் விழுகிற இடம். அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. பட் எனக்கு டெல்லியில் இருந்தனால அந்த ஹரியானா டெல்லியில் இருந்தால் பழகி இந்த கிராமங்களில் இந்த பகுதியில் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். அங்கே ஊழியம் செய்யும்போது எதிர்ப்புகள் இருந்ததா? ஐயோ, சரியான எதிர்ப்பு. நான் கொஞ்சம் நல்லா ஹிந்தி தெரிஞ்சதுனால, ஸ்கூலில் அங்கேயே படித்ததுனால, ஹிந்தி நல்லபடியாக தெரிஞ்சதுனால அந்த ஹிந்தி அவங்களெல்லாம் பேசி சமாளிச்சுக்கோ. மொழி தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம். மொழி தெரியலனா தான் மொழி அவங்க மொழியே பேசும்போது அது ஒன்றும் தெரியாது அவங்கள பாரு. ஏன்னா சின்ன சைல்டுஹுட் சைஸில் அங்கேயே படிச்சதுனால அந்த ஹிந்தி வந்து நல்லா தெரியும். அப்போ நாங்கள் அதுமெல்லாம் கொஞ்சம் ஊழியத்துக்கு போகும்போது கூட கொஞ்சம் மிரட்டுனா சத்தம் அப்படியே சைலண்டாக அப்படியே சொன்னா போதும் சொல்லி அந்த இடத்துட்டு. இப்போ நீங்க வந்து சம்பாதிக்க வேண்டிய சாதிக்க வேண்டிய ஆமா வரலாம், அதெல்லாம் பண்ணலாம். பிரயாயத்தில பைபிளுக்கு 23 பைபிள் 20 வயசு பைபிள் காலேஜ் போயிட்டீங்க, ஊழியத்துக்குன்னு போயிட்டீங்க, ஒப்பு கொடுத்து போயிட்டீங்க. அப்போ உங்களுடைய பொருளாதார வேலை எப்படி இருந்துச்சு? பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணுமோ எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு.
ஒரு குறை கூடி இல்லை. ம். ஊழியத்துக்குன்னு வந்ததுனால ம். இது வரைக்கும் கூடியோ இப்போ வரைக்கும் செய்கிறேன். சில சிரமங்கள் எல்லாம் இருக்குது. ம். இது வரைக்கும் சாப்பாடு குறையோ, ம். ட்ரெஸ் குறையோ, வேற ஏதாச்சும் குறையோ ஒன்றுமே இல்லை. இப்போ அது வந்து இப்படி ரெகுலரா அந்த வருமானம் வருமா? ஆட்டோமேட்டிக் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பாரு. ம். பார்த்தீங்கன்னா ம். என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ம். கொடுத்துட்டே இருக்கிறாரு. பெரிய 50,000 1,00,000 அப்படியெல்லாம் பெரிய லெவல் இல்லாட்டிங்க ஒழியோ, ம். என்னென்ன எனக்கு தேவையோ, ம். பைபிள்ல சொன்ன மாதிரி ம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா கிடைக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறையும். ம். ஊழியத்துக்கு ஸ்டெப் எடுத்து வச்சதுனால ம். ஆண்டவரையே நம்பி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவரை நம்பி என்னென்ன வேணுமோ எல்லாம் தந்துடுவாரு. ம். சாப்பாட்டுக்கு ஒரு நாள் ஒரு குறை கொடி வச்சது. ம். இத்தனை வருஷம் ஆகி கூடிய ஒரு நாள் கூடி எங்கள் வீட்டில் ம். ஆஃப்டர் மேரேஜ் ம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் அது ஒரு நாள் கூட ரேஷன் அரிசி சாப்பிட்டது. ரேஷன் அரிசி சாப்பிடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த அவர் ஏதோ அளவுக்கு குறைவு இல்லை, அந்த அளவுக்கு பற்றாக்குறை இல்லை. பற்றாக்குறை இல்லை. என்னென்ன வேணுமோ இப்போ ஆண்டவர். நீங்கள் ஊழியத்துக்கு வரும்போது நல்லா பணமும் கிடைக்கும்னு நினச்சி வந்தீங்களா? நோ நோ நோ. ம். அப்படி பார்த்தா நான் ஒரு பெரிய அப்படி பார்த்தா நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஸ்பாக்கோ கம்பெனியில் டெல்லியில் இருந்தேன். ம். அங்கே இருந்த பெரிய சம்பளமெல்லாம் வருது. ஏசாமிக்காக ஊழியங்களை செய்யணும், ம். சத்தியத்தை சொல்லணும். இந்த பணமெல்லாம் சம்பாரிச்சு பெரிய லெவலில் பில்டிங் ம். அதெல்லாம் கட்டி பெரிய ஆளாகும்னு சொல்லி நினச்சி வரல. என்ன என்னோட ஏம்னா எல்லாத்துக்கும் சத்தியத்தை சொல்லணும். அது எப்படி உங்களுக்குள்ள அந்த வாஞ்சம் வந்துச்சு? வாங்கி பார்த்தேன் இல்லை, எல்லாத்தையும். அந்த வயசுல நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும் தான் நினைப்பீங்க. ஆமாம். அது எப்படி உங்களுக்கு மாறுபட்டது? அதான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தார். ம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நான் படித்த பைபிள் காலேஜில் ம். அந்த நிறையா பிரசங்கர் வந்து ப்ரீச் எல்லாம் பண்ணுவாங்க. ம். என்னென்னு ப்ரீச் பண்ணுவாங்கன்னா, ம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை காப்பாற்றணும். ம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ம். ஆண்டவர் தான் நம்மளை வந்து இந்த பூமியில் வந்து உருவாக்கினார். ம். ஆனால் நிறைய ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. ம். இந்த ஏசாமி வந்து நமக்காக ரத்தம் சிந்தி இந்த மாதிரி அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ம். நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்ம மீட்டு எடுத்திருக்கிறாரு. அவருக்கு அந்த ஊழியங்களை செய்ய அந்த ஜனங்களை மறுபடியும் ஏசாமி பக்கம் கொண்டு வரணுங்கிற ஒரு ஏம்ல தான் ஊழியம் செஞ்சுட்டு. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்காங்கல்ல, ஆமாம். ரட்சிப்புன்னா நீங்கள் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு சின்ன வயசில் இல்லாமல் பெரியவங்க அவங்க விவரம் தெரிஞ்ச பிறகு ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்ட பிறகு கொடுக்குறாங்க. ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகும் சிலர் தடுமாறிடுறாங்கல்ல, ஆமாம், அது நிறைய திருப்பி விழுறாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு திருப்பி வர முடியுமா? எனக்கு வந்த போராட்டம் இந்த உலகத்தில் யாருக்குமே வரல. ம். கேட்டிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதான் என்ன நடந்துச்சுன்னா இப்போ கூடியோ ம். நான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரபிள் இருக்கிறேன். பட் என்ன நினைச்சேன்னா, ஏன் இங்கே தேவனோட ஆலயத்துக்கு வரேன்னா, ம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ம். ஒருபோதும். ம். அவர் எப்படியாச்சும் நம்மளை வழி நடத்திடுவார். அவனோட கண்கள் நம்ம மேலே இருக்குது. ம். இப்படி தடுமாறாங்க. பட் ஆண்டவர் ம். ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கும்போது நம்ம வந்து தடுமாறி போக முடியாது. ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும். ம். ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, நம்மளை காப்பாற்றி எடுத்துருவாரு. அப்படித்தான் வரும் இல்லையா? ஆமா, ஆனால் அந்த நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கு. வரும். அநேக எல்லா ஊழியக்காரும் அது கிறிஸ்துவங்களுக்கு துன்பம் வராதுன்னு சொல்ல மாட்டேன். ம். பட் வரும். ம். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அது அப்படியே காணாம போயிடும். ம். உலகத்தில் போராட்டங்கள் உண்டுன்னு சொல்லி இருக்குது. ஆமாம், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஆமா, ம். அப்படி எல்லாம் என்ன என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, கேட்பாங்க, ம். அவர் அப்படி ஆயிட்டாரு, இவர் இப்படி ஆயிட்டாரு. என்ன ரவிஜான் உங்க லைஃப் செட்டில் ஆகல, கார் வாங்கல, இல்லாதே நிறைய அநேக காரியங்களை சொல்லுவாங்க. ம். ஆண்டவர் வந்து ம். எத்தனை ஆத்துமாக்களை ரசித்தாங்க கேட்பாரா? இன்னைக்கு வரைக்கும் இருந்த எல்லா பக்கம் ரோட்டில் போய் ம். ஆள்களை பார்த்து, ம். வண்டியில் யாராச்சும் பைக்கில் ஏறினா வாங்கன்னு சொல்லி முதல்ல அவர் ஏசாமி பற்றி சொல்லுவேன். ம். ஜோசிகாரெல்லாம் பார்த்தேன்னா ஜோசியத்துக்கு கூப்பிடுவாங்க. சரி, நான் போய் உட்காந்து ம். அவங்களுக்கு என்ன சொல்லுவேன், ஏசாமி பற்றி சொல்லி அந்த ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறியே, ம். இந்த ஜோசியை வந்து உன்னை கை விட்டுருச்சுல்ல, ம். நீ இப்போ வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிற, ம். 5 ரூபா 10 ரூபாக்கு ம். இயேசுதா உண்மையானதே ஜோசிக்காரருக்கு சொல்லுவேன். ம். அவர் நிறையா இது பெரிய பெரிய ரவுடிக இந்த மாதிரி இருக்க ஆளுகளுக்கெல்லாம் போய் சொல்லுவேன், ம். இயேசு ரட்சிப்பார்னு சொல்லி. அதாவது எத்தனை உலகத்தில் வந்து சத்தியத்தை சொல்ல முடியுமா, எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ இயேசு வந்து எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறது இல்லையே, ம். குறிப்பிட்ட சிலருக்கு தானே அற்புதம் செஞ்சுருக்காரு. இல்லை அப்படி இப்படியா எல்லாருமே வந்து
இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்காங்க. சிலர் ஏற்றுக்கொண்டாலும் கூட அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வாழ்க்கை அமையறது இல்லையே. அவங்க சிரமப்படுறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, ம். இந்த வாயின் வார்த்தைகள். ம். ஆண்டவர் அவங்க அப்படி இந்த புலம்பல் ஆ. வாழ்க்கையில இது மாத்திரம் இருக்கவே கூடாது. ம், ம். ஆண்டவர் செய்யலான்னு நினைப்பார். ஆ. அவனை நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகலான்னு சொல்றதுக்கு மூலம் புலம்பல், அவிசுவாசம், ஃபெய்த் சுத்தமா இல்லாமடி இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் வந்து பெரிய ஒரு தேனும் பாலும் ஓடுற தேசம் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணி எல்லாம் வந்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்து செங்கடலை பிளந்தாரு. இவங்களுக்காக என்ன பண்ண, எகிப்து ஜனங்களே கொன்னார் ஆண்டவர். பட் என்ன ஆச்சுன்னா, அத்தனையும் செய்தும் கூடி இடையில பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன எகிப்தில் இருந்தா நல்லா இருந்தோம், மோசே கிட்ட போய் சத்தம் போடுறது, அந்த அவிசுவாசமான காரியங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னையும் ஆண்டவர் கண்டிப்பா காணாத தேசம் எல்லாத்தையும் கொண்டு போய் பெரிய ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருப்பார். பட் இந்த புலம்பலும் அவிசுவாசம் அத்தனை அற்புதங்களை செய்தும் எல்லாம் நம்பல. தொடக்கத்துல நம்ம ஊழியத்துக்கு வந்தப்ப பார்த்தீங்கன்னா அது சாட்சியெல்லாம் சொல்லி பயங்கரமா சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சார். பட் பைபிள் படி அந்த பிகினிங்ல நம்ம தொடக்கத்துல வந்து எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி இருந்தே இருக்கணும். அது முதல் நல்லா பைபிள் வாசிப்போம், ஜாப் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம், பயங்கர பக்தியா இருப்போம். போக போக டவுன் ஆயிடும். அந்த அளவுக்கு ஜபம் இல்லை, அந்த அளவுக்கு பைபிள் வாசிப்பு இல்லை, அந்த அளவுக்கு ஃபெய்த் இல்லை. அது என்ன பிசாசு அதை வஞ்சிச்சிருவானா? அது வந்து நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பவுமே ஆண்டவரோட இருக்கணும். ஒரு பாத்தீங்கன்னா தீ எரியுது, நல்லா விறகு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ண, ஒரு விறகு எடுத்து தனியா வச்சுட்டே என்ன அமைஞ்சு போயிடும். மறுபடியும் எடுத்துட்டா உள்ள வந்து. அதனால இந்த தீ வந்து நம்மளுக்கு எப்போ ஸ்தோத்திரம் துதி நடந்துட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட பைபிள் வாசிச்சப்ப ஆராதனை போயிட்டே இருந்தா தான் சாத்தான் என்டர் மாட்டான். இல்லை நீங்க என்ன ஆயிரும், நீங்க அதை செய்யலின்னா, அதை நீங்க வந்து கரெக்டா செய்யலினா என்ன ஆகுன்னா, சாத்தான் வந்து என்ன பண்ணிருப்பான், நம்ம பக்கம் வந்துட்டு அப்புறம் பிரச்சனை வரும், அது வரும், இது வரும். அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கும் போது நல்லா குபு குபு குபுன்னு எல்லாம் ஆலயத்துக்கு போவோம், இதெல்லாம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ ஒரு சகோதரர் திடீர்னு பார்த்தேன், என்ன பிரதர் அப்படின்னா, எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ரொம்ப கவலையில் இருக்கிற பிரதர் அப்படின்னா. ஒரே வார்த்தை, ஒரு விசுவாசி, என்ன பிரதர் இப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் சரி ஒரு காரியம் போகணும், சர்ச்சுக்கு போனீங்க? இல்லை பிரதர், நான் ஒரு மாசமா சர்ச்சுக்கு போகல அப்படின்னா. 4-5 வாரம் அப்படின்னு. 1 மாசமா இல்லை 3 மாசமா நான் சர்ச்சுக்கு போறது இல்லைங்க. ஏன் அப்படின்னா, இல்லைங்க நான் சர்ச்சுக்கு போக நிறுத்திட்டேன். அப்ப நான் சொன்னேன், 3 மாசம் சர்ச்சுக்கு போலின்னா உனக்கு சமாதானம் கிடைக்குமா? உன் பிரச்சனை பெரிய சின்ன பிரச்சனை வரும், அதை நீ ஓவர் கம் பண்றதுக்கு நீ சர்ச்சுக்கு போயே ஆகணும். ஆமா, நிறுத்தினதுனால தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, சரி வா ஜாப் பண்ணி, இனிமேல் நீ என்ன பண்ணுவ, சின்ன பிரச்சனைகள் வரலாம், குடும்பத்துக்கு வரலாம், நீ அதுக்குண்டு ஆண்டவர் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் பிடிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும், மறுபடியும் இந்த அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கும். சாந்தா பக்கத்துல இந்த அக்கினி எரியுது, அங்கே பக்கத்துல நல்லா பவரா அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த டைம் நீ வந்து எப்படி சாத்தா உங்க பக்கத்துல வருவான்? நீ வல்லமையிலே பேசிட்டு இருக்கணும், ஜபம் பண்ணிட்டு இருக்கணும், ஆராதிச்சுட்டு இருக்கணும். எந்த ஜப மீட்டிங் நடக்குது போயிரு. இல்லை அவங்க கிறிஸ்தவங்க வந்து அப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கும்போது சாத்தான் சோதிப்பான். ஆனா நம்ம பற்றி பிடிச்சுக்கணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்றீங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இந்த வாயை வந்து துதிச்சுட்டே இருக்கும், எந்த பிரச்சனை வராது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன் வந்து ஆண்டவர் சோதிக்கிற வரைக்கும் என்னாச்சு, யோபு வந்து பாத்தீங்கன்னா அவரை சுத்தி வேலி அடைக்கப்பட்டிருந்தது. எப்ப துதி நல்லா துதிச்சுட்டே இருக்கும் போது தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவன் யோபு என்ன பண்றான், பலி செலுத்துறான். என்ன பலி செலுத்து, அந்த ரத்தத்தை தெளிக்கிறான். ஆண்டவர் வேலி அடைச்சிடறாரு. நம்மளும் வந்து அதிகாலை இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு வீட்டுல எந்திரிச்சோன்னே முதல் ஆண்டவரை வந்து துதிக்க ஆரம்பிச்சிடும், ஆராதிக்க ஆரம்பிச்சிடும். அவன் பாப்பா சாத்தான் பாப்பா காலையில், அவன் வந்து சாத்தானோட பேரு மார்னிங் ஸ்டார். நேர காலங்காலத்துல வாசப்படியில் வந்து நின்றுடும். நீங்க துதிக்கும் போது ஓடிடும். அதுதான் உண்மை. இப்போ சாத்தானை வந்து நம்ம எதிர்கொள்ளணும்னா துதி ஆராதனைன்னு சொல்றீங்க. 1 பரிசுத்தம், 2 முறுமுறுப்பாகக்கூடாது, முறுமுறுப்பு, 3வது பெருமையாகக்கூடாது.
இதெல்லாம் பெருமை இருந்ததுன்னா சாத்தான் வந்துடுவான், முறுமுறுப்பு இருந்தால் சாத்தான் வந்துடுவான், அப்புறம் நீங்கள் துதிக்காமல் இருந்தால் என்ன வந்து சாத்தான் வந்துடுவான். பெருமை இருக்கக்கூடாது. சரி, இதெல்லாம் இல்லாமல் புற ஜாதிகள் இருக்காங்களே, அவங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்களா? அவனுக்கு தெரியும் இவங்க நம்ம ஆள் தான், இவங்களெல்லாம் எதுக்கு நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணணும். அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இவன் நம்மால் ஆல்ரெடி நம்ம தான் வணங்குறான். சரி, அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவங்க உலகத்தில் சந்தோஷமா தானே இருக்காங்க. பைபிள் எழுதிக்குது அவனுக்கு நிறைய இதெல்லாம் பண்றாங்க, தப்பெல்லாம் தவறுகள்லாம் பண்றாங்க. ஆனா பைபிள் எழுதி இன்னும் கொஞ்ச நேரம் தான் துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்த ஆனால் அவன் இல்லை. பைபிள் சொல்லுது. பார்த்து அவன் என்னென்னமோ செய்வான் துன்மார்க்கெல்லாம். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு நமக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னை போயிட்டு சந்தோஷமாக திரும்பி வருவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும், சில ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, நமக்கு இருக்குது. கேட்டிங்கன்னா நம்ம போனால் ஆண்டவர் நம்மளுக்கு இல்லை, அதே அவனுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. ஆமாம் இருக்குது, பட் நம்மளுக்கு வந்து உறுதியான நம்பிக்கை இருக்குது. அவனுக்கு அப்படி இல்லைங்கிறீங்க. நம்மளுக்கு தேவனோட பிள்ளைகளுக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. இத்தனை நாள் ஊழியம் பண்ணிட்டேன், அதை நிறைய பேர் சொல்லுவாங்க அது இதுன்னு. நான் சொன்னேன், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், அவர் ஒருபோது என்னை கைவிட மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாயிரு ஆண்டவரை தேடி. அதே போல தாவீது சொல்றேன், நான் இதோ இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து நான் காணவில்லை. அப்போ ஒரு நீதிமானே ஒருபோது என்ன, அதாவது தாவீது சொல்றான், நான் சின்ன பையனாத்த கிழவன் ஆயிட்டேன், ஆனா ஒரு நாள் நான் ஒரு காரியத்தை மாத்திரம் காணலை. அவன் கண்டுபிடிச்சது, அவன் பெரிய ராஜா தான், ஒரு காரியத்தை மாத்திரம் நான் என்ன காணலை, நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணலை. அவன் சந்ததினா அவனோட கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு பிச்சை எடுத்துட்டு எல்லாம் இருந்ததே சரி. அதாவது அவன் அதாவது பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட மாட்டான். அவரை நீதிமான கைவிட்டு நீங்க கிறிஸ்டின் சொல்லிட்டு எல்லா பாவங்களையும் தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வேற எல்லா பாவங்களும் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட அடிக்கடி போனா சரி பரவாயில்ல, நம்ம மகன் தான் சொல்லி இறக்கம் காட்டுவாரு. ஆனா பைபிள் மேன் கண்டினியூஸ் சின் he should die. ஒரு மனுஷன் கண்டினியூஸா பாவம் செஞ்சா அவன் சாகோன்னு பழைய ஏற்பாடு இசைக்கல கேட்டீங்களா? எசிகல் 3:28. இல்ல, பாவங்கிறது சரீர பிரகாரமா செய்யறது பாவமா? பாவம் எப்படின்னா ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு அறிந்து இதை செய்யக்கூடாதே அப்படின்ட்டு, இன்னொன்னு அறிஞ்சு சரி பரவாயில்ல விட்றா செஞ்சிடலாம் அப்படின்னு போய் கொஞ்சம் அழுகாமல் ஆல்கஹால் அடிச்சுக்கலாம், வேற ஏதாச்சும் தவறுகள். இது தெரிஞ்சும் போய் செய்யும் போது ஆண்டவர் அதை கொஞ்சம் யோசிப்பார், மன்னிக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் 7 தலைமுறைக்கு மன்னிக்கக்கூடியவர். அவர் நம்ம போய் மறுபடியும் அழுது புலம்புல எல்லாம் பண்ணும் போது ஆண்டவரே நான் அறிந்து செஞ்சுட்டேன்னு சொன்னா சரி மன்னிச்சிருவேன். இறக்கமுள்ள தேவன். இல்லை, இதெல்லாம் விட பாவம் எது? மன்னிக்க கூடாத பாவம்னு எது இருக்கா? எல்லா பாவமும் மன்னிக்கும். சில பாவங்கள் என்ன ஒன்று விக்கிர ஆராதனை, 2 பார்த்தீங்கன்னா விபச்சாரம், இது அப்புறம் பொய் சாட்சி, இந்த மாதிரி நிறைய பாவங்கள் இருக்குது. இதெல்லாம் மன்னிச்சிருவார்ல. இதுங்க அறிந்து செய்தால் மன்னிப்பு இல்லை, அறியாமல் செஞ்சா மன்னிப்பு இல்லை. எவன் மீது உருக்கமா இருக்கேனோ, எவன் மீது இரக்கமா இருக்கேனோ அவனுக்கு நான் இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆக மொத்தத்தில் ஆண்டவர் என்னங்களா, அவர் எப்படி நாம ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டாலும் பக்கத்துல நம்ம போனோம்னா ஆண்டவரே கெஞ்சி காலில் விழுந்தோம்னா சரி போயா மன்னிச்சிடுவேன். ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனா பாவத்தை மன்னிக்கிற தேவன். ஆனா பாவத்தை தொடர்ந்து செய்யும்போது அதனுடைய பலம் நம்மளுக்கு வந்துதான் தீரும். அது அவர் அறியாமலே ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் உண்டு. ஆமாம், அது ஆண்டவர்கிட்ட கொடுத்த, பட் அது பெரிய பனிஷ்மெண்டா இருக்குது. பனிஷ்மெண்ட் இருக்கு, ஏன்னா திருந்துட்டுன்னு சொல்லி. ஆமா ஆமா, குழந்தைக்கு எப்படி ஒரு சூடு வைக்கிறோம், அது மாதிரி ஏதாச்சும் ஒரு தடி ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மன்னிச்சிருவாரு. கிளாஸ்ல படிக்கிறவங்கள குச்சியில் அடிக்கிறாங்க, எதை குறும்பு பண்ணிட்டு மறுபடியும் கிளாஸ்ல சேர்த்திக்கிறாங்க. அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தண்டனை பார்த்தாலே தெரியும். இல்லை, இப்போ உள்ள ஊழியர்களை
பார்த்தீங்கன்னா, பக்தியிலயும், வைராக்கியத்திலயும், விசுவாசத்திலயும் மிஞ்சினவங்களா தான் இருக்காங்க. ஆமா. அது மாற்று கருத்து இல்ல. ஆனா, அவங்களுடைய அந்த ஒரு மோட்டோ, நாமளும் ஒரு பெரிய ஊழியக்காரரா வரணும், ம். அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. நிறைய பேருக்கு ஒரு இருக்கு. ஹெட் வெயிட் இருக்குல்ல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மாம்சம், ம். சுயம். மாம்சம், சுயம். அதாவது ஒரு சில பேர்த்துக்கு வைராக்கியம். நம்ம எப்படியாவது செஞ்சுட்டு, சில பேர்த்துக்கு வந்து அப்படி அந்த 4 பேர் அவங்கள இப்ப பெருமை. என்னங்கன்னா பெரிய பெரிய ஊழிக்காரில் பார்த்துட்டு ம். அவங்கெல்லாம் நல்லா பார்த்துங்க பெரிய லெவலில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, டிவியில் வர்றாங்க, அதில் வர்றாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் இருக்கோம்னு சொல்லி. ஆனால் நம்மளுக்கு மெயின் ஏம் என்னன்னா ஆத்துமாக்களை ரசித்து அது நிறைய பேர் என்ன நம்ம அத்தனை கார் வச்சுருக்கணும், இத்தனை கார் வச்சுருக்கணும், பங்களா வச்சு காரெல்லாம் தேவை, நெசசரி சொத்துக்கெல்லாம் தேவை. பட் ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்ன கேட்குறா, எத்தனை ஆத்துமாக்களை கொண்டுட்டு பரலோகத்துக்கு போறீங்க. எத்தனை நீ வந்து இந்த ஒரு உதாரணத்துக்கு நீ இந்த பேங்க்ல அவ்வளோ பணம் வச்சுருக்கிற, இவ்வளோ சொத்து வச்சுக்கிற, அது வச்சுக்கிற, அதெல்லாம் இன்னும் பட் ஆண்டவர் எத்தனை ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்தின, எத்தனை உண்மையை ஆண்டவருக்கு ஊழியம் செய்த, அது கணக்கு கேட்பார். நல்லா வசதி இருக்க கஷ்டத்திலையும் தேவனை தேடுகிற சில பேர் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் ஆண்டவர் வந்து எப்பவுமே நினைச்சிருப்பார். ஒரு நாட்கள் வரும் அவங்களை உயர்த்திடுவார்கள். என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு தேவையெல்லாம் இல்ல, கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, இவைகளோடு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுங்கிறார்ல. ஆமாங்க, அது உண்மைதானே? உண்மைதான். பைபிள் தெளிவா சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடுங்கள். இல்ல, நீங்க உங்க ஊழிய பாதைகள் 20 வருஷம்னு சொன்னீங்க. 20 வருஷத்துல ஒரு ஒரு வின்னிங் ஸ்டாரா மாறல, ஒரு ஷைனிங் ஸ்டாரா மாறல, ஏதோ ரன்னிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த், விசுவாசம். ஆண்டவர் ஒரு நாள் வந்து ரொம்ப டைம் ஆகி போச்சு. அப்போ நினைச்சேன் என்னோட வயசா, நான் நினைச்சேன் ஆண்டவர் ஒரு வேளை நம்மளுக்கு 100 வயசு கொடுத்தாலும் கொடுப்பாரு. இந்த வயசுலையும் கூட நம்மளை ஆண்டவர் நான் என்ன நினைப்பேன், நம்மளை பயன்படுத்துவார் கண்டிப்பா. அவர் ஏதோ திட்டம் வச்சிருக்கிறார். அதுக்காக பல வருஷங்களாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், முயற்சிகள் எடுத்திருக்கிறேன். ஆண்டவரே நீர் என்ன நிறைய பிளான் போட்டு இல்லை. இப்போ ஸோ வந்து ஊழியம், இப்போ உங்கள் இதில் வந்து உங்கள் வாழ்க்கையில் கடவுள் வந்து எல்லா இதையும் உங்களை திருப்தி ஆக்குறாரு, எல்லா விஷயத்திலும். ஆனால் என்ன இருக்குது, சிரமங்கள் இருக்குது. அதான் சிரமங்கள் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்குது. சில அதாவது ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு இது இருக்குது மற்றவங்களை கம்பேர் பண்ணி. அப்போ இது உலகத்துக்குரியது தான் ஒரு வெற்றியான வாழ்க்கை இந்த உலகத்துக்குரியது தானா? வீடு வாசல் எல்லாம் பங்களா இதெல்லாம் இது. பட் நம்ம ஒண்ணுமே இல்லாம சந்தோஷமா இருக்கிறது வந்து அதான் காட்ஸ். இப்போ ஒரு ஊழியக்காரர், நான் இப்போ கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்ல, எல்லாரும் மாதிரி நீங்க இல்லையே, உங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து நீங்களும் ஊழியம் தான் பண்ணுறீங்க, மற்றவங்க பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு வேற சொல்கிறோம். அது முக்கியம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா? அவர் எதிர்பார்க்குறது என்ன, அவர் உங்களுக்கு கொடுத்தது என்ன, அவர் உங்களை வழி நடத்துறது என்ன, இந்த பூமிக்குரிய காரியங்களில் இந்த மாயையில் சிக்கி விடாதபடிக்கு உங்கள் ஆத்மாவை காத்துக்கொண்டு உங்கள் ஆத்மா மூலம் பல ஆத்மாக்களை ரட்சிப்புகளாக நடத்துகிறாரு. ஏன்னா அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. கரெக்ட். அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினால உங்களுக்கு, அதாவது வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் அறுப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை, களைஞ்சி என்ன உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னென்ன வேணுமோ எல்லாம் எந்த விதத்துலையும் பெரிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அமௌண்ட் இதாலாட்டி முடியும், எனக்கு தேவையானதுல அப்பப்போ ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். பேங்க்ல பண்ணல ஒன்று என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து என்ன வழி நடத்துறாரு. இல்லை, ஒருவேளை வந்து இப்போ உலக காரியங்களில் ரொம்ப பொருளோ நீங்கள் எதிர்பார்க்காத சில சர்ப்ரைஸ்களை கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், ஊழியத்தினுடைய அந்த தொய்வு வந்துடும், நம்மளை விட்டு கொஞ்சம் போகிற மாதிரி தூரம் போயிடுவோம் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் நினச்சிட்டு சில ஊழியக்காரங்களை அந்த மாதிரி வச்சுருப்பாரா? இந்த சர்ச்சில் அவருக்கு தெரியும், இந்த சர்ச்சு இம்மானுவேல் சர்ச்சு, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போ இந்த சர்ச்சில் வந்து 6 hour 8 hour ஊழியங்கள், சாயந்தரம் ஈவினிங் ப்ரேயர் போவேன், பகலில் 11 o'clock இந்த மாதிரி 10-11 வரைக்கும் அநேக ஊழியங்களுக்கு போவோம். பின்ன வேறிய பிரசங்கலாம், பாக்கி டைம் எல்லாம் இந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவேன். இங்கே இருக்கிற கோயில் பிள்ளை, இங்கே இருக்கிற வாட்ச்மேனுக்கெல்லாம் சாட்சி, இந்த சர்ச்சு
இமானுவேல் சர்ச் எங்களுக்கெல்லாம் தெரியும். எப்போ இங்கே உள்ளே உட்காந்துட்டே இருப்பேன். அவங்கெல்லாம் சரி என்னடா அப்படின்னா நீ, ஆனால் வந்து இப்போ போய் நான் தூங்கலாம், ஆனால் அப்படின்னு எப்பவுமே ஜபத்திலேயே இருப்பேன், ஆண்டவரோட பேசிட்டு. சரிங்க பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தேங்க்யூ, ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.